ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்குமா? லட்டுனா ரொம்ப ஃபேவரேட்டா? அந்த நேரத்தில் சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஒரு லட்டு செய்யலாம். அது என்ன லட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் செய்கிற ஒரு லட்டு. ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு 2 கேரட் இருந்துச்சுன்னா இந்த லட்டை நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டில் லட்டா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். இப்போ கேரட் இந்த மாதிரி 2 கேரட் எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு நம்ம மிக்சியில் போட போகிறோம். இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரலாம். பேஸ்ட்டாக கேரட்டை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உருக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இது கேரட்டை வந்து பச்சை வாசனை போகணும். அது வரையும் நம்ம இந்த நெய்யிலே இதை நல்லா வதக்கிட்டே இருக்கலாம், கிண்டிக்கிட்டே. இப்போ இதில் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 கப்பு ரவை போட்டுக்கலாம். 1 கப்பு பால் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறலாம். எல்லாம் ஒன்று திரண்டு நல்லா வரணும், கடாயில் ஒட்டாமல். இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிண்டலாம். கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த கடாயில் ஒட்டாமல் எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு திக்கான பதத்துக்கு, லட்டு பதத்துக்கு வரும். அது வரை கிண்டிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நல்லா வரணும், நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அது வரை நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் ஒட்டாத வருது பாருங்கள். இது எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு சூடு பொறுக்கும்போது கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இதை லட்டு பிடிக்கலாம். ஆறினோடனே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட்டில் இது பண்ணோம் இல்லையா, அந்த லட்டுக்கோட இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் நல்லா நெய் தடவிட்டு இதில் நம்மளுக்கு ஏற்ற ஷேப்பில் குட்டி குட்டி லட்டுஸாக நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே லட்டு ஷேப்பில் உருட்டலாம். எல்லாத்தையும் உருட்டலாம். எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சு. டெக்கரேஷனுக்காக மேலே நம்ம முந்திரி, பாதாம் இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில், ஆனால் பட் அது இருந்தால் இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட கேரட் லட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.